ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கோட் கைலி தமிழ். இந்த வீடியோ மெயினாக எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி கிளர்க் ரிலேட்டடான வீடியோ தான் இது. ஆர்ஆர்பி கிளர்க் ரிலேட்டடாக மட்டும் இல்லை, மெயின்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் இல்லை, சரிங்களா? ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ் நம்ம கொடுத்துட்டோம், ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ் கொடுத்துட்டோம். இந்த ரெண்டோட ரிசல்ட்டுமே நமக்கு வரணும். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க் ரெண்டு ரிசல்ட்டுமே நமக்கு இது இப்போ வந்து கிடச்சிருக்கணும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் ரிசல்ட் வர மாதிரி இருக்கணும். ஆனால் நமக்கு இப்போ வரைக்குமே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணல. இதை பற்றியே நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், இதை பற்றியான டிஸ்கஷனே போயிட்டு இருக்கு. நமக்கு இதை பற்றின டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான டைம் இது கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி பிஓவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு ரிசல்ட் தமிழ்நாடு கிடைச்சது. 40.5 அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் கட் ஆஃபே அவ்வளோதான் இருந்தது. மற்ற கட் ஆஃப்லாம் அதை குறைஞ்சி பேஸ் பண்ணி இருந்தது. நம்ம ஒரு சில இதெல்லாம் பார்த்தோம். பிடபிள்யூடி கட் ஆஃப் மட்டும்தான் 48.5 இருந்தது. அது காம்படிஷனை பொறுத்து அது வேரி ஆகும். அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அதே மாதிரி ஆர்ஆர்பி கிளர்க்லையும் நடந்துருச்சு அப்படின்னா கம்மியான அட்டெம்ப்ட் போட்டவங்களாம் கிளியர் பண்ணுறோம், சரியா? நிறைய பேர் எடுக்கிறான் அப்படின்னும் போது நமக்கு எல்லாமே டஃப்பான சுச்சுவேஷனாக மாதிரி ரிசல்ட் வரும்போது, ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷனை நம்ம எப்பயுமே டச்லேயே வச்சுட்டு இருக்கணும். வச்சுக்கிட்டு தான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுமே, சரியா? அந்த டைமில் வந்து நம்ம சரியாக ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்ணவே கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 ஷிஃப்ட் இருக்கிறதுனால கொஸ்டினோட லெவல் எப்படி இருக்குன்னு நம்மளால் கண்டிப்பாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, சரிங்களா? ஈஸியாக கொடுத்தாலும் கொடுத்துடலாம் நார்மலைசேஷன் பண்ணணுன்றதுக்காக, சரியா? ஒரு ஸ்லாட் வந்து கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துட்டு ஒரு ஸ்லாட் மாடரேட்டாக வைக்கலாம். ஸோ நம்ம எப்படி அந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகணும், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கறதா இருக்கட்டும், நியூ ட்ரெண்டான கொஸ்டின்ஸ், எஸ்பிஐ கிளர்க் லாஸ்ட்டாக எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் தான் நடந்தது நமக்கு மேஜராக. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னும் போது அதனோட மெமரி பேஸ்டு இது மாதிரிலாம் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். இதுதான் நம்ம பண்ணணுமே இந்த டைமில், சரிங்களா? இதை விட்டுட்டு நம்ம நிறைய டிஸ்கஷன்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸில் ஃபோக்கஸ்டாக போங்க. கண்டிப்பாக நம்மளை ஐபிபிஎஸ் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஐப்பாக கொண்டு போய் ஒரு டென்ஷன் ஏற்றுறான். அது தெரிஞ்சது தான். இன்றைக்கி இல்லை நாளைக்கு கண்டிப்பாக ஆர்ஆர்பி ரிசல்ட் வந்துடும், சரிங்களா? 1 by 1 ரிசல்ட் கூட போடலாம். நாளைக்கு ஆர்ஆர்பி கிளர்க் போட்டு அடுத்த நாளே ஐபிபிஎஸ் கிளர்க்கோட ரிசல்ட் கூட போடலாம். நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டும் போடலாம். நம்மளை ப்ரெஷர் ஏற்றலாம். எக்ஸாம் டைமில் நம்மளை எப்படினாலும் நம்ம ப்ரெஷர் ஏற்றலாம். நம்ம இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி நாம் ரெடி ஆகிக்கணும், சரியா? அதனால் தேவையில்லாத டிஸ்கஷன் குறைச்சிட்டு எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபுல் மார்க் எடுத்து பாருங்கள், சரிங்களா? ஃபுல் மார்க் எடுக்காமல் இருக்கவே இருக்காதுங்க. அதை அனலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. சிஏ படித்தது எல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். ஆர்ஆர்பி பிஓக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஏவை புதுசாக படிக்காதீங்க, படித்து தான் ரிவைஸ் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் மெயினாக பண்ணணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி பிஓக்கு நாளைக்கு நம்ம கைடியில் லைவ் மார்க் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி என்ன சொல்கிறது, எக்ஸாம் பேஸ்டான கண்டிப்பாக எக்ஸாம் பேஸ்டாக தான் இருக்க போகுது, சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் போய் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி உங்களுக்கு ஷிஃப்ட் 1 இருக்குது, ஷிஃப்ட் 2 எனக்கு இருக்குது அப்படின்னா ஷிஃப்ட் 1 என்ன டைமோ அந்த டைமுக்கு மோஸ்ட்டாக எடுக்க பாருங்கள். ஷிஃப்ட் 2 அதே மாதிரி மோஸ்ட்டாக எடுக்க பாருங்கள். எக்ஸாமில் எப்படி நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, மிஸ்லன்ஸ் கொஸ்டின்லாம் ஃபஸ்ட்டு எடுங்க, சரிங்களா? இந்த கொஸ்டின்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போங்க, சரியா? அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மார்க் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு பூஸ்ட் ஆகி வரும். அது எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறதுனால இன்னுமே என்ன சொல்கிறது, நீங்களே உங்களை பூஸ்ட் பண்ணிப்பீங்க, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மார்க் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கும். இந்த லைவ் மார்க்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆல் இந்தியா லெவல்லையுமே காம்படிஷன் இருக்கும். ஆல் இந்தியா லெவலில் நம்ம இவ்வளோ ரேங்க் வாங்கியிருக்கோம், அப்போ தமிழ்நாட்டு லெவலில் நம்ம இவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் ஆல்.